சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி பார்த்தோம்னா அவங்க அயலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூஜை கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, அதனால நீங்களும் கலந்துக்கிடணும், 2 பேரும் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ரித்திகா கிட்ட சிவப்பு கலரில் புடவை உங்கள் பொண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு புடவை யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அயலி அன்னைக்கு தான் கொடுக்க சொல்லி இந்திராணி அக்கா கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அந்த புடவை அயலிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பார்த்தோம்னா அந்த புடவை அவங்க கிழிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செல்வன் ஆகி அந்த புடவையை அவங்க அயலிகிட்ட கூட கொடுக்குறாங்க. இந்த புடவையை கட்டிக்கிட்டு பூஜைக்கு வா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா ஆச்சரியம் அடைகிறாங்க. என்னது சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்ததான் அயலி பார்த்தோம்னா அந்த புடவையை பிரித்து பார்க்குறாங்க. அந்த புடவை எல்லாமே கிழிச்சு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இதை சிவா கிட்ட காட்டினதுமே சிவா சொல்லுதாங்க, நான் நினச்சேன் என்னடா திடீர்னு இவங்க நல்லவங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன், இதுதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க திட்டமே இந்த புடவையை இப்படி நாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கோபத்தோடு இருக்கவும் அடுத்தது பூஜையில் அதாவது அவங்களுடைய உதய பெருமாளுடைய மகன் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கபிலனையும் ரித்திகாவையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க செல்வனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் கணவர் கூடி சீக்கிரமாக வெளியே வரணும், அதனால இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் கவலையே படாதீங்க, அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா, நல்லபடியாகவே இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்கள் கணவர் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கபிலனும் ரித்திகாவும் அந்த பூஜையில் உட்காந்து பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க கற்பூரத்தை ஏற்ற சொல்லவும் அப்போ கபிலனும் ரித்திகாவும் அந்த கற்பூரத்தை ஏற்றுறதாங்க. ஆனால் அந்த கற்பூரம் ஏற்ற பார்த்தோம்னா அது அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்னது, கற்பூரத்தை ஏற்றுனா அணைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆமாம் இவர் தானே பெரிய பையன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே மகன் அப்படின்னு செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கவும் அப்புறமா ஏன் கற்பூரம் இந்த மாதிரிக்கு அணைஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் அணைஞ்சாக்கி அபசுகனமாக இருக்குது அப்படின்னு ஐயர் சொல்லவும் இது கிட்டதுமே கபிலனும் ரித்திகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா அயலி நீங்கள் 2 பேரும் அந்த பூஜையில் கலந்துக்கிடுங்க அப்படிங்கும்போது எதுக்குக்கா இவங்க 2 பேரும் பூஜையில் கலந்துக்கிடணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரி தான், நான் கேட்க போகிறது கிடையாது, இவங்க 2 பேரும் இந்த பூஜையில் உட்காரக்கூடாது அப்படின்னு செல்வன் நாய்க்கு கபிலன் ரித்திகா இவங்க 3 பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அடுத்ததாக கற்பூரத்தை ஏற்றவும் கற்பூரம் அணைஞ்சிக்கிட்டே இருக்கவும் அப்போ இந்திராணி சொல்லிட்டாங்க, சிவா அயலி நீங்கள் 2 பேரும் இருந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே 2 பேரும் அங்கே உட்காருந்தாங்க. அப்போ அந்த கற்பூரத்தை ஏற்ற சொல்லும் போது அப்போ உடனே கபிலன் இங்கே பாருங்க அவன் ஒன்றும் கற்பூரத்தை ஏற்றக்கூடாது, நான் தான் கற்பூரத்தை ஏற்றுவேன், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் கற்பூரம் அணைஞ்சிக்கிட்டே இருக்கவும் உடனே ஐயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி இது ஒன்றும் விளையாட்டு காரியம் கிடையாது, சாமி விஷயமாக்கும், அதனால நான் சொல்கிறத கேளுங்க, நீங்களும் எத்தனையோ முறை நீங்கள் ஏற்றி பார்த்துட்டீங்க, ஆனால் அது திரும்ப திரும்ப அணைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த பூஜை பண்ணுறது அந்த கடவுளை ஏத்துக்கடலைன்னு அர்த்தம், அதனால நான் சொல்றதை கேளுங்க, இந்த தம்பியை கற்பூரத்தை ஏத்துட்டோம் அப்படின்னு சிவாவை பார்த்து சொல்லவும் கபிலன் கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, சிவா நீ ஏன் இந்த கற்பூரத்தை ஏத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவாவும் அயிலையும் சேர்ந்து கற்பூரத்தை ஏத்துறாங்க. அது நல்ல மாதிரிக்கு எரிய ஆரம்பிச்சிடவும் இதை பார்த்துட்டு இருந்த கபிலன் எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுமே உடனே கபிலன் அவங்க ரித்திகா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா ரித்திகா நம்மளுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது, நீ கூட அக்காவை திட்டுவ, அப்போ நான் ஓமலை தான் கோவப்படுவேன், ஆனால் இப்போ புரியுது, என்ன இருந்தாலும் சரி தான் அக்காவுக்கு அவங்க தான் 2 பேரும் தான் முக்கியம்னு படுது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி என்ன கபிலா ரித்திகா தான் எப்போவுமே புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருப்பா, நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுக்கா, என்ன இருந்தாலும் சரி தான் உனக்கு இப்போ என்னை விட அவங்க 2 பேரும் தானே முக்கியமாக இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி தான், நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட்டாகிட்டு என்ன தானே நீங்கள் திட்டுவீங்க, இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க அக்காவோட சுயரூபத்தை அப்படிங்கவும் உடனே இந்திராணி என்ன ரித்திகா அவனை ஏற்றி விட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்று ஏற்றி விடலையே, உங்க தம்பி நீங்க பண்ணினதை பார்த்துறதுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ உடனே அவங்க இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா இருக்காங்களா அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்க பாரு என்ன இந்திராணி நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ செஞ்சது தப்பு தான், சிவாவுக்கும் அயலிக்கும் இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, அப்படி இருக்கும்போது அண்ணன் வெளியே வரணும்னு
சொல்லிக்கிட்டு இவங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி இந்த பூஜையில் கலந்துக்கிடணும், நீ செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தப்பா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க புரிஞ்சுக்காம, என்ன இருந்தாலும் சரிதான், அவங்க தான் வந்து கபிலனும் ரித்திகா வந்து அந்த பூஜையை வந்து ஆரம்பித்து வச்சாங்க. ஆனால் நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து தானே செய்தீங்க. ஆனால் சிவாவும் அகிலும் இந்த பூஜையை வந்து பண்ணினதுமே அந்த கடவுளையும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாம் அப்படிங்கும்போது, என்ன இருந்தாலும் சரிதான், நீ செஞ்சது தப்பு. ஏன்னா கபிலனும் ரித்திகாவும் வந்து பூஜையை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க, கற்பூரத்தை ஏற்றுனாங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அந்த கற்பூரத்தை அவங்க வந்து எப்படியும் வந்து எரிய வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சிவாகிட்டையும் அயலிக்கிட்டையும் இந்த பூஜையை வந்து நடத்த சொன்னது பெரிய தப்பு. இவங்களுக்கும் அண்ணனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. அதுக்கு பேரில் வந்து இவங்களுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ பண்ணினது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்திராணி கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு சிவா அயலிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கவும், அப்போ இந்திராணி சொல்லியிருந்தாங்க, இங்கே பாருங்க, எனக்கு இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் சித்தப்பா வந்து வெளியே வரணும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன், அதனால் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால பார்த்தோம்னா இந்திராணி கோபத்தோட போயிருந்தாங்க. அதே மாதிரிக்கு ஆளுக்கு கோபத்தோட போகவும், அப்போ அயலி சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் கபிலன்னு ரித்திகாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஒரு சித்தியை பற்றி கேட்கவே வேண்டாம், அவங்க என்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து அக்காவுக்காக நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அக்கா எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போது நான் தான் வந்து அவருடைய மகன் அப்படின்னு அக்கா வந்து ஏற்றுக்கிட்டதுனால தானே அவங்க இந்த மாதிரி இந்த பூஜை நம்மளை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அயலியும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், எங்கே பார்த்தோம்னா ரித்திகா வழக்கம் போல எரிச்சலோடு இருக்கும்போது அப்போ ரித்திகா வந்து மோனிகாவுக்கு அடுத்தது ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மோனிகாவும் சொல்லு ரித்திகா அப்படிங்கும்போது, இங்கே என்னெல்லாம் அந்த அயலி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அந்த இந்திராணியும் சும்மா இல்லை, அவளும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறா, இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமாம் நான் கொடுத்த பென் டிரைவர் வச்சு நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இதை வந்து அயலி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த பென் டிரைவர் வந்து மோனிகா கிட்ட இவ தான் கொடுத்து வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சித்தப்பாவை காப்பாற்றக்கூடிய பென் டிரைவர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு சிவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அயலி அப்படிங்கும்போது, ஆமாம் ரித்திகா வந்து மோனிகா கிட்ட அந்த பென் டிரைவரை பற்றி பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு இருந்தேன், அந்த பென் டிரைவர் ஆக மொத்தத்தில் மோனிகா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே சிவா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா அயலி, இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிச்சதுமே நம்மளுக்கு நல்ல ஒரு நியூஸ் கிடைச்சிருங்க இருந்து இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆதாரம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி நம்ம திண்டாடிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவாவும் மோனிகா கிட்ட இருக்கிற பென் டிரைவரை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்தது உதய பெருமாளை அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.